டாக்டர் பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏதாவது உடம்புல பிரச்சனைகள்னு இருந்தா அதை நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு லேப் ரிப்போர்ட் போய் பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்ப்போம்னு பார்க்குறோம். இன்னும் டீப்பாக போனால் சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டே போயிருச்சு. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தும், இவ்வளவு மிஷினரிஸ் வந்தோம், இவ்வளவு லேப் வந்தோம், இன்னும் நோயை துல்லியமா கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு அடுத்த கட்டமும் நம்ம இன்னும் டயக்னோஸ் போய் ஆகணும் அப்படின்ற சூழல் தான் இன்னைக்கு நிறைய நோய்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஆனா பல நோய்களை அது மாதிரியான டயக்னோசிஸ்ல நம்ம கண்டுபிடிச்சு இன்னைக்கு அதற்கான தீர்வுகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்ட். இப்ப இவ்வளவு மிஷனரிஸ், இவ்வளவு லேப் வந்தும் பல நோய்கள் நீண்ட கால நோய்களாக, நாள்பட்ட நோய்களாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. குணப்படுத்த முடியல அந்த டயக்னோசிஸ் மெத்தட்ல பண்ணியும். ஆனா அன்றைய காலகட்டத்துல இது மாதிரியான தொழில்நுட்பங்கள் எதுவுமே இல்லை. ஆனா நோய்களை கண்டறிந்தாங்க, நோய்களை குணப்படுத்தினாங்க. அப்படி அந்த காலகட்டத்துல இந்த டெக்னாலஜிக்கு பதில் அவங்க எந்த டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க குறிப்பாக யூரினை செக் பண்ணாங்க. மோஷன் போகுதா, கரெக்டா போகுதா, எப்படி போகுதுன்னு சொல்லி செக் பண்ணாங்க. அந்த நாக்கப் செக் பண்ணாங்க, டங் டயக்னோசிஸ். ஐ செக் பண்ணாங்க, ஐ டயக்னோசிஸ். அதுபோல கால் பாதத்துல செக் பண்ணாங்க, ஃபுட் டயக்னோசிஸ். பல்ஸ் செக் பண்ணாங்க, வாதம், பித்தம், கபம், பல்ஸ் டயக்னோசிஸ். பால்பேஷன் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள் பயன்படுத்திய டயக்னோசிஸ் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அன்னைக்குதான் லேப் இல்லையே. ஆமா. அப்ப அந்த வகையில அவர்கள் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நோய்களையும், எந்த உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றதையும் கண்டுபிடிச்சு அதற்கு அவர்கள் மருத்துவம் பார்த்தாங்க. அதுக்குரிய மருந்தை கொடுத்தாங்க. அந்த நோய் முழுமையா குணமாகி வெளியில வந்தாங்க மக்கள். ஆனா இன்னைக்கு எவ்வளவு துல்லியமாக கண்டுபிடிச்சோம், இந்த மாதிரி இந்த ஒரு பாக்டீரியா தான் இருக்கு, ஹெபடைட்டிஸ் பி தான் இருக்கு அப்படின்னு துல்லியமாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட அது நோய் தீர்க்கப்படாமல் லைஃப் டைம் டிசீஸா போகுது. சில நோய்களுக்கு டயக்னோசிஸ் பண்ணி கரெக்டான காரணத்தை கண்டுபிடிக்கக்குள்ள நோயாளியே இறந்துடுறாங்க அப்படின்றதும் உண்மை. அது நிறைய நவீன மருத்துவர்களும் சில ஹோமியோபதி மருத்துவர்களும் கூட பார்த்தீங்கன்னா அந்த பதிவுகளை சொல்லுவாங்க. அவருக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டயக்னோசிஸ் கரெக்டாக எங்கன்னு சொல்லி காரணத்தை கண்டுபிடிக்கக்குள்ள பேஷண்ட் டெத் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு சில நோய்களுக்கும் சில நோயாளிகளுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இது ஒரு நோயை அந்த அறிகுறியை மட்டுமே அங்க டயக்னோஸ் பண்ணிட்டு போகும் பொழுதும் அங்கேயும் இதுதான் பிரச்சனையாகுது. மூல காரணத்தை கண்டுபிடிக்கணும். அது நம்முடைய முன்னோர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல அந்த மூல காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட்லாம் இன்னைக்கு நிறைய இருக்குது. அது இப்பதான் மீண்டும் தோண்டி எடுக்கப்படுதுன்னே சொல்லலாம். அப்போ அவர்களுடைய நூல்களில், அவர்களுடைய ஓலைச்சுவடிகளில் அவர்கள் சொன்ன விஷயங்களை இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு மக்களுக்கு பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாரம்பரிய மருத்துவங்கள் மூலமாக. அப்போ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூரின் டயக்னோசிஸ். உங்களுடைய யூரின் உங்களுடைய நோயின் நிலையை சொல்லும். உங்களுடைய யூரின் உங்களுடைய உடல் நிலையை சொல்லும். உங்களுடைய யூரின் உங்களுடைய ஆரோக்கியத்தை சொல்லும். அப்போ யூரினை எப்படி டயக்னோஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம காமனா சொல்ற விஷயம், ஒரு நாளைக்கு 6 முறை யூரின் போகணும். இது முதல்ல ஜென்ரலா உள்ள விஷயம். 6 முறை யூரின் போலங்க, ஒரு நாளைக்கு 2 டைம் தாங்க போகுது. புரிஞ்சதுங்களா? அப்போ பாத்தீங்கன்னா அதுவே தவறு தான். ஆனா 6 முறை யூரின் போலங்க, ஒரு நாளைக்கு 60 முறை போகுது யூரின். காலையில இருந்து நைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 30 டைம் போயிருது. நைட்டு போய் படுத்து தூங்கலான்னு போனோம்னா 1/2 மணி நேரத்துக்கு கூட போய் யூரின் வருது. பலருடைய பிரச்சனை. இப்ப ரொம்ப கம்மியா போனாலும் ப்ராப்ளம் தான், ரொம்ப எக்ஸஸா போனாலும் ப்ராப்ளம் தான். அப்ப இதை வச்சு அன்னைக்கே டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா, ரொம்ப கம்மியா போகுது அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகம் சரியா ஃபில்டர் பண்றது இல்லை. அப்ப அங்க ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்குது, கிட்னி ஃபெயிலியர் கண்டிஷனை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்றத அன்னைக்கே டயக்னோஸ் பண்ணிட்டாங்க காமனா. எக்ஸஸா போய்கிட்டு இருக்குது அப்படின்னா கிட்னியில ஏதோ அலர்ஜி ஏற்பட்டிருக்குது, உள்ளுக்குள்ள பிளட்ல ஏதோ
ஒரு பாக்டீரியா, வைரஸ், எனி ஒன் ஏதோ ஒன்று உள்ள வந்துட்டாரு. அப்ப யூரின்லையுமே அது மாதிரி வந்து ஒரு அலர்ஜியை வெளியேற்றக்கூடிய ஒரு பாக்டீரியாஸ் வெளியே வந்துகிட்டே இருக்குது. யூரின்ல போய் செக் பண்ணி பார்த்தா, இன்னைக்கு லேப்ல வந்து யூரின்ல செக் பண்ணி பார்த்தோம்னா, இந்த மாதிரி எக்ஸஸா யூரின் போகுதுல, போய் செக் பண்ணி பாருங்க, அங்க வந்து பாக்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இதை முன்னாடி அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக யூரின் போகுதா, அப்போனா யூரின்ல வந்து பாக்டீரியா இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து பிளட் ஏதோ அலர்ஜி ஆயிருக்குது, யூரின்ல அதனால அலர்ஜி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சொல்யூஷனை நோக்கி உள்ளே போயிட்டாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ ஃபஸ்ட்டு யூரின் எக்ஸஸாக போனாலும் கம்மியாக போனாலும் இதுதான் பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போவும் உங்களுக்கு அது மாதிரியான சூழல்கள் இருந்தால் இதுதான் விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூரினோட கலர் என்ன கலரில் போகுது அந்த விஷயங்களை வந்து பார்த்தாங்க. அப்போ யூரினோட கலர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சேர்னு போகுது. அப்போ யூரினோட கலர் ஒருத்தருக்கு மஞ்சள் கலரில் வந்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு சூட்டு சிறுநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ளுக்குள்ள உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அடி வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு அந்த சூட்டு சிறுநீர்ன்றது போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றாங்க. அப்ப இந்த அடி வயிற்று வெப்பத்தை குறைக்கிறதும் குறிப்பாக வயிறு பகுதி, ஓகேங்களா, வயிறு பகுதியினுடைய வெப்பத்தை குறைக்கக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து சில டெக்னிக் வந்து சொல்லுவாங்க. அதை மெடிசன்ஸ்லையோ உணவுலையோ வந்து சரி பண்ணக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. டயக்னோசிஸ் இதான் விஷயம். ரைட். அதே போல சில பேருக்கு யூரின் போனாங்கன்னா நுரையா போகும். நம்ம அந்த மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு கடைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரேஷன் கடையில் ஒரு 10 லிட்டர் கேனை வாங்கி கொண்டு போய் வச்சோம்னா 10 லிட்டர் கேனில் வந்து ஃபுல்லாக அப்படியே நுரை வந்து வெளியில் வந்து ததும்பி நின்றோம் ஊற்றும் போது. அப்பா, கேனு மூடி வரைக்கும் தெதும்பி வலியுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வருவோம். திரும்ப கேனை எல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சோம்னா அரை கேனு காலி ஆயிரும். அந்த நுரையிலேயே அரை தான் இருக்கும். அது மாதிரி ஃபுல்லாக நுரையா யூரின் போனாங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே நுரையா வந்து நின்றுருக்கும். இது மாதிரி நுரையுடன் நமக்கு வந்து யூரின் போகுதா, அவங்க உடனே பார்த்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உங்களுக்கு புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது, உள்ளுக்குள்ள உங்களோட உடம்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூரியா அதிகமாக வெளியில போய்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து பார்த்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பையும் வந்து அங்கே வந்து ப்ராப்ளம் தான். ஸ்பேம் லீக்கேஜ் ஆகலாம், ஓகேங்களா, உங்களுடைய விந்து அணு லீக்கேஜ் ஆகலாம், ஓகேங்களா, விந்து நீர் வந்து லீக்கேஜ் ஆகலாம், யூரியாவில் வந்து எக்ஸஸாக வெளியில் போகக்கூடிய விஷயமா இருக்கலாம், ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் லீக்கேஜாக இருக்கலாம். அப்போ அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க அப்படியே மெடிசன் கொடுத்தாங்க, அங்கே சரி பண்ணாங்க. ஸ்பாம் யூரினும் போகக்கூடாது. இது ஆண்களுக்கும் போகுது, பெண்களுக்கும் போகுது. சில நபர்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் தான், சரி பண்ணிக்கலாம், ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் கடைசியாக என்ன சொல்யூஷன் பண்ணலான்றதையும் உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன், பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாம் யூரின். சில பேரோட யூரின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டா ஆயில் படிஞ்ச மாதிரியே இருக்கும். யூரின் போனாங்கன்னா அப்படியே ரவுண்டா ஆயிலா இருக்கும், ஓகேங்களா. ஆயில் இஸ் யூரின். இந்த ஆயிலோட யூரின் வரக்கூடாதுங்க. ஆயிலோட யூரின் வந்தாலும் ஆயிலோட மலமும் வந்தாலும் தவறு தான். ஆயிலோட மலம் வருது, மலம் வரும்பொழுது பிசு பிசுப்பு தன்மையோட ஆயில் படிஞ்ச மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டயபெட்டிக் வரப்போகுதுன்னு அர்த்தம். டயபெட்டிக் வர்றதுக்கு முன்னாடியே மலம் அப்படிதான் வரும், கரெக்டுங்களா. உங்களுக்கு அதே போல் ஆயிலிஸாக யூரின் போகுதுங்க, யூரின் போனால் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஆயிலிஸாக ரவுண்டாக இருக்குதா அப்படின்னா தவறு. உங்களுடைய பாடியில் எண்டோகிரைன் ரிலேட்டட் ப்ராப்ளம் பாடியில் இருக்குது அல்லது வரப்போகுதுன்னு அர்த்தம். எண்டோகிரைன் ரிலேட்டட் ப்ராப்ளம்னா நாளமில்லா சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. பிட்யூட்ரி, பீனியல், அட்ரினல், தைராய்டு, டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ், இப்படி எண்டோகிரைன் சம்மந்தப்பட்டு பேன்கிரியாஸ் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னா வரப்போகுதுன்னு அர்த்தம். அலர்ட் ஆகிடும், ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்வையே சரியாக வேர்க்கலைன்னு அர்த்தம். வேர்வையே சரியாக வேர்க்காம அது வந்து உங்களுக்கு யூரின் வழியாக எக்ஸஸாக வெளியே போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு 2 யூரினுமே வரும். ஸ்பாம் யூரின், அதை நுரையோட கூடிய யூரினாக வரலாம் அல்லது ஆயிலஸ் யூரினாக வரலாம். நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டிய வேலை வேர்வை கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை நம்ம பண்ணி ஆகணும். அதற்கு எனி எக்ஸசைஸ் அல்லது ஸ்டீம் பாத் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து வேர்வை வெளியேற்றி ஆகணும். பண்ணாலே இங்கே சரியாக வரும். ஆமாம், எந்த ஆர்கன் அப்படின்றதெல்லாம் பார்த்து அதை நம்ம இது பண்ணி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், இது 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 எல்லாமே பொதுவாக நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் கொடுக்கக்கூடிய பாதபூசா கால் பாதத்தோட சிகிச்சை மூலமாகவே இதை நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் யூரின் எக்ஸஸாக போகுதுன்னா இப்போ கால் பாதத்தை பார்த்து அங்கே தெரிஞ்சு போயிடும்.
ஏன்னா அங்கே என்ன ஆர்கன், எந்த ஆர்கனில் பிரச்சனை இருக்குது, எந்த ஆர்கனோட கழிவு தேக்கம் இருக்குது, அது எந்த கழிவை வெளியேற்றிக்கிட்டு இருக்குன்றதை முதற்கொண்டு நம்ம வந்து அதில் பார்த்துடலாம். திரும்ப நம்ம அங்கேயே சிகிச்சை கொடுத்தோம் அங்கே வந்து சரி பண்ணிக்கலாம். ஆமாம், அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ அதே போல் வந்து இந்த மாதிரி வந்து ஆயிலிஸாக படிக்குது அப்படின்னா, இப்போ வியர்வை கழிவுகள்னால வரக்கூடிய சில பேருக்கு யூரின் போனாலே அவங்களே மூக்கு பற்றிக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து நாத்தம் இருக்கும். நாத்தத்துடன் கூடிய சிறுநீர். யூரின் போகும்போது அப்படியே நாத்தம் எடுக்குதுங்க அப்படின்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும். நாத்தம் எடுக்குதுன்னா அப்போ உள்ள அதிகமாக கழிவுகள் இருக்குது. அந்த கழிவுகளுடைய தேக்கம் தான் அப்படின்றதான் விஷயம். நாத்தம் எடுக்கிற மாதிரி யூரின் போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக 2 ஆர்கனுங்க. ஒன்று லிவரு, இன்னொன்று கிட்னி. இந்த 2 ஆர்கன் சம்மந்தப்பட்ட எனர்ஜி குறைபாடு இருக்குது. கழிவுகளை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்க முடியாமல் வெளியே தள்ளக்கூடிய வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றத அர்த்தம். அப்போ இந்த ஆர்கன் நம்ம ரெடி பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா யூரினில் இந்த மாதிரி வந்து நாத்தத்துடன் போகக்கூடிய சிறுநீர் வந்து பார்த்திங்கன்னா சரியாகும். அதுபோல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோட ஒயிட் கலர் லேயர்லாம் வந்து விழுகும். இதுவும் விந்து லீக்கேஜ் அதுன்னு அர்த்தம். அவங்க உடம்பு மெலிஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரியான யூரினே உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லிடுங்க. எப்படி இருக்கும்? அது மாதிரி சிலருக்கு கடுத்துக்கிட்டு போகுது, எரிச்சலாக போகுது, ஸ்டக்காகி போகுது. இதெல்லாம் அந்த ஏரியா, அதாவது யூரினரி ட்ராக் இருக்குல்ல, இந்த ட்ராக்ல ஏதோ அடைப்புகள், தடுப்புகள், இன்ஃபெக்ஷன், அலர்ஜி அது மாதிரியான பிரச்சனைன்னு அர்த்தங்க. ஆமாம், இதை எல்லாத்தையும் எளிமையாக சூப்பராக சரி செய்யலாம். இதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் அன்னைக்கு வந்து உங்களுடைய சிறுநீர் பாதையை சரி செய்தால் உங்களுக்கு சின்ன நோய் கூட வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது சிறு சிறு நோய்கள் கூட உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. சிறுநீர் பாதையை சரி செய்யுங்கள், சிறு சிறு நோய்களை ஆரம்பத்திலேயே கூட கிளியர் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? பெரிய நோயே வராது. அதான், அவ்வளோதான் விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போவுமே அந்த கழிவு வெளியேற்றது மேலே கவனம் வச்சுக்கிறதே இல்லை. சாப்பிட்றது மேலே மட்டும்தான் கவனம். எந்த ஒரு நோயினாலும் இப்போ யூரினே வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சலாக போகுது, நம்மக்கிட்ட கிளைண்ட் வருவாங்க, கேட்பாங்க, சார் யூரின் எரிச்சலாக போகுது சார், நான் என்ன சாப்பிடணும்? ஏற்கனவே சாப்பிட்டது தான் ரத்தமாக மாறி அதுதான் எரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? அப்புறம் அதனால் கழிவுகளை வெளியேற்றுறது மேலே கவனம் வைப்போம். அப்போ சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சரியாக சத்துக்களாக பிரிக்கப்படும். இல்லை சாப்பாட்டில் மட்டுமே கவனம் வச்சோம்னா கழிவு உள்ளே தேங்கிக்கிட்டே நிற்கும். இதை எப்படி வெளியேற்றலாம் அப்படின்றது மேலே கவனம் வைங்க. நிச்சயமாக நம்மளுடைய சிறுநீரக மண்டலத்தை சீர் செய்தால் இந்த கழிவுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளிடும், கிளியர். உள்ளுக்குள்ள சிஸ்டமும் ரெடி ஆகும். இந்த சிறுநீரக மண்டலத்தை சீர் செய்வதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஜூஸ் ஒன்று சொல்கிறேன், ஓகே? அதாவது ஒரு கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட போகிறீங்க, ஓகேங்களா? ஆமாம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு கஷாயம் உங்களுடைய சிறுநீரக மண்டலத்தையே சீர் செய்யும். சிறுநீர் வந்த இந்த சிம்டம்ஸ் எல்லாமே மாறும். மாறுச்சுன்னா அங்கே உள்ளுக்குள்ள அந்த கழிவு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகே, பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா சிறுநெருஞ்சில், ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு மூலிகைகள் பவுடராகவே இன்னைக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில், ஆயுர்வேத மருந்து கடையில், சித்த மருந்து கடையில் கிடைக்கும். பவுடர் ஃபார்ம்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு மூலிகைகள் பக்கத்தில் வந்து கிடைக்குது, அங்கேயே நாங்கள் பறிச்சுக்கிறோன்னா ரொம்ப நல்லது, சரிங்களா? ஆமாம், சிறுநெருஞ்சில் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதே போல் பெருநெருஞ்சில் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. எல்லாமே சூர்ண வாயிலே கிடைக்கும். அப்புறம் நீர்முள்ளி சூர்ணம் அப்படின்னு, நீர்முள்ளி சூர்ணம் இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து சிறு பீலை சூர்ணம் அப்படின்பாங்க, சிறு பீலை சூர்ணம், அவ்வளோதான். அதாவது சிறுநெருஞ்சில், பெருநெருஞ்சில், சிறுபீலை, நீர்முள்ளி சூர்ணம், 4 சூர்ணம் தான். 4ஐயும் 50 கிராம் வாங்கி ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இதை காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை, ஓகேங்களா, எடுத்துட்டு வாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு 1.5 டம்ளர் தண்ணியில் லைட்டாக அப்படியே பாயில் பண்ணுங்க. எசன்ஸ் நல்லா இறங்கும். இறங்கின உடனே எடுத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அந்த 1 டம்ளர் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்ருங்க. காலையும் மாலையும் 2 வேளை சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். யூரின்ல அந்த மாற்றங்கள் தெரிய வரும். இந்த யூரின்ல அந்த மாற்றங்கள் தெரிய வந்து வெளியேறணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல நிறைய மாற்றங்கள் தெரியும். தேவையில்லாத இடத்துல ஏதாவது வந்து அங்கே வந்து நீர் தேக்கம் இருக்குதுன்னா அது கரையும். காலில் வீக்கம் இருக்குதுங்க, காலில் வந்து நீர் தேங்கி இருக்குதுங்க, முழங்காலில் வீக்கம் இருக்குதுங்க, முழங்காலில் நீர் தேங்கி இருக்குதுங்க அப்படின்னா அது முதற்கொண்டு இது வந்து வெளியே தள்ளும். கிட்னி, அப்புறம் அந்த சிறுநீர் பை, சிறுநீர் குழாய், அதான் சிறுநீரக மண்டலம், இந்த 3ம் சேர்ந்து, ஓகே, இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகும். உள்ள கிட்னிக்குள்ளே இருக்கக்கூடிய நெஃப்ரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை முதற்கொண்டு வெளியேற்றும். ஃபர்ஸ்ட் யூரின் நாத்தம் எடுத்து போகலாம், அல்லது
கலர் ஏதோ ஒரு மாதிரி மாறி வந்து வெளியேறலாம். ஓகேங்களா? ஒரு மாதிரி ப்ரௌன் கலர், டார்க் கலர்லாம் வெளியேறலாம். வெளியேறட்டும். அடுத்த யூரின் கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறிட்டே வரும். ஸ்மெல்லாம் மாறும். கிளியர். உங்க பாக்டீரியா முதற்கொண்டு கிளியர் ஆயிரும். ஆமா. அதுக்கப்புறம் நல்ல ஒரு 5 நாள், 7 நாள் எடுத்துட்டு போயிட்டு திரும்ப நீங்க யூரின் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். எவ்வளவு நாளைக்குங்க எடுக்கலாம்? ரொம்ப கிரானிக்கான டிசீஸ் உங்களுக்கு இருக்குதா? உதாரணத்துக்கு டயபெட்டிக் இருக்குது. 10 வருஷம், 15 வருஷமா இருக்குது அப்படின்னா, தாராளமா இத வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எடுக்கலாம். ஒரு 21 நாள் எடுங்க. 21 டேஸ் எடுங்க. அற்புதமா இருக்கும். ஒரு கிளென்சிங். 21 டேஸ் எடுத்துட்டு கேப் விட்டுருங்க. போதும். இப்பலாம் டெய்லி எடுக்கணும்னு அவசியம் இல்ல. கேப் விட்டுருங்க. அடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சோ, 6 மாதம் கழிச்சோ உங்களுடைய தேவைகளை பொறுத்து மீண்டும் திரும்ப ஒரு 21 டேஸ் ப்ராசஸ் பண்ணுங்க. சூப்பர். வருடத்திற்கு 2 முறை பண்ணால் போதும். உங்களுடைய சிறுநீரக மண்டலம் சூப்பரா சீராகும். இந்த மாரி சிறுநீரக மண்டலத்தை சீராக்கி, சிறு சிறு நோய்களில் இருந்து பெருநோய்கள் வரை குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.